ஒரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டார் பனி வெள்ளம் போல பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னார். இன்னொரு நேரமாவது ஐயாவுடைய திருமொழியை கேட்டா போதுமா நம்முடைய பாவம் அத்தனையும் பறந்துருமா? அப்ப நீங்க கேக்குறீங்க, அப்ப நம்ம பாவம் போயிடும்ல? அப்ப மேடமேடையா கேட்டுட்டு இருக்கீங்களே இல்லையா, சுத்தி சுத்தி கேக்குறீங்க. அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு பாவம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா அடுத்த நாள் பாவம் செஞ்சிருவோம். ஏதாவது ஒரு எறும்பையாவது சவுட்டி கொல்லாமல இருக்க போறோம் இல்லையா? அப்ப அதுல ஒரு பாவம் போயிடும். நம்ம தீக்கிறதுக்காக திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா அவர் தீப்பார், தீர்த்து தருவார்ல, நம்பிக்கை இருக்குதுல்ல. நிறைய பேர் சொன்னீங்க ஆபரேஷன் வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா ஆபரேஷனே இல்லாம எனக்கு குணம் கொடுத்துருக்காரு ஐயா அண்ணு வந்த உடனே ஒரு அம்மா அழகா பேசினாங்க. அப்ப இது யாரு? நானாண்டி அவன் சாதாரண பண்டாரம் இல்ல, எவரெவர் இருந்து மணியாம் பண்ண எந்த முக்காலடிக்குள் தானே சிவனே எவர் எவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் ஐயாவுடைய முக்காலடிக்குள் தானே இல்லையா? அந்த உலகத்தை முக்காலடிக்குள் அளந்து போட்ட பரம்பொருள் ஐயா சாதாரண ஆண்டி இல்ல. அவரை நம்பி நம்பிக்கையோட தான் வந்திருக்கிறோம். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இந்த கலியுகத்திலே எண்ணற்ற பாவங்கள், எண்ணற்ற பணிகள், எண்ணற்ற நோய் நொம்பலம் செஞ்சலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு அழகா போட்டிருக்காங்க விடுதலை பெருவிழா. இந்த பெருவிழாவிலே நமக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கணும். அப்ப நம்ம என்ன சிறைக்குள்ளே இருக்கோம்? ஆமா இல்லையா? கைதட்டும் பொழுதோ கண்ணி வைக்கும் நேரமோ இந்த கலியன் இருப்பதெல்லாம் சிவனே. நம்ம மட்டும் இல்ல, ஐயா சொல்றாரு அடங்காதே கலியை நான் அழிக்கவே நம்பவினார் அழுகுமே பக்தராஜே சிவனே. மக்கா அடங்காத கலியை அழிக்க வந்தேன், யாமேனியே அழுக்க முடிச்சு போச்சுன்னு அவரே சிறைக்குள்ளதான். அப்ப நாமும் அந்த சிறைக்குள்ளதான் மாட்டிருக்கோம். அப்ப கலியுகத்திலிருந்து விடுதலை பண்ணா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்?